வணக்கம் சார். வணக்கம். எல்லா கட்சிகளும் தேர்தல் பணிகளை விரைந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதிமுக ஒரு பக்கம், திமுக, தாவேகாவும் நாங்க தேர்தல் பணியில இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அப்பப்போ அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை பத்தி சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி திருச்சி மாநாட்டுக்கான இன்றைய கால்கோள் விழா அந்த மேடை அமைப்பதற்காக நம்ம போட்டாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், பல முக்கிய மாநாடுகளாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் மேடை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நின்று பேசுகிற அளவு தான். ஏன்னா எல்இடி ஸ்க்ரீன் நம்ம பெருசாக்கிறதுக்காக மேடையும் பெருசாக போடுவோம். ஆனால் இது 234 பேர் அமர்வதற்கான மேடை. 117 ஆண்கள், 117 நடுவில் திருநங்கைகளும் இருக்காங்க, அதையும் சேர்த்துக்கணும். அப்படி பார்த்தா 234 வேட்பாளர்கள் அமர்வதற்கான ஒரு முழு மேடை அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ பெரிய மேடையாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த பெரிய மேடை அமைப்பதற்காக இன்றைக்கே கால்கோள் விழா. அது தொடங்கி நம்ம ஒரு 20 நாளுக்குள்ள நிறைய செயல்பாடுகள் இருக்குது. ஏற்கனவே தைப்பூசத்தை ஒட்டி நம்முடைய வேட்பாளர் எல்லாருமே பிரச்சாரத்தை அவங்களுடைய தொகுதியில் ரொம்ப வீரியமாக தொடங்கிட்டாங்க. அதனால இந்த தாவேக்கா சொன்னீங்க இல்லையா, அவங்க அறிக்கை விடுறாங்கன்னு சொன்னீங்க. அறிக்கை விடுற தேர்தல் செயல்பாடு கிடையாது, அது ஒரு அன்றாட செயல்பாடு. ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய அன்றாட செயல்பாடு. அன்றாட செயல்பாடு தேர்தல் செயல்பாடுன்னு சொல்றது நம்முடைய அறியாமை. அதனால அதை அப்படி எடுத்துக்க கூடாது. விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போக போறாருன்னு சொன்னாங்க. அந்த எனக்கு தெரிஞ்ச சுற்றுப்பயணம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு எதுவும் நடந்த மாதிரி தெரில. ரெண்டாவது, விஜய் அவர்களை அவர் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிற ஊடகங்கள் உண்மையாகவே மக்களுக்காக உழைக்கின்ற அல்லது மக்களுடைய எல்லா பிரச்சனையும் கவனப்படுத்துகின்ற நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள்லாம் அவங்க மேல கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாண்டிச்சேரி, ஈரோடு இதெல்லாம் போயிருந்தாரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா. ஆனா இப்போ நாம் தமிழர் கட்சி எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிறைய கருத்து கணிப்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க சார். அதுக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பதில் சொல்றாங்க. இப்போ விஜயும் பேசும்போது ஒன்று சொல்றாரு, எடப்பாடி அவர்களும் கருத்து கணிப்பெல்லாம் யாருமே நாங்க கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி 4வது இடத்துக்கு போன மாதிரியோ இல்ல ஓட்டிங் லெவல்ல பெர்சன்டேஜ் எல்லாம் குறைஞ்ச மாதிரி எல்லா போல்ஸுமே அதை தான் காட்டுறாங்க. ஒரு சில போல்ஸ்ல 3rd இடத்துல விஜய் இருக்கிறாரு, 2nd இடத்துல விஜய் இருப்பாரு, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல திமுக, ஃபர்ஸ்ட் இடத்துல விஜய், இப்படியெல்லாம் போல்ஸ் வருது. அங்க மாத்தி மாத்தி ஒரு அவங்களுடைய பொசிஷன் வேணா மாறியே தவிர நாம் தமிழருடைய ரேட்டிங் இல்ல நாம் தமிழரினுடைய ஓட் பெர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மியாவே இருக்க மாதிரியே எல்லா போல்ஸும் வருது. அதுக்கான காரணம் என்ன, அர்த்தம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிறைய கருத்து கணிப்புகள் வெளியாச்சு. இந்திய அளவிலான எல்லா ஊடகங்களும் என்ன சொன்னாங்கன்னா 370 400 வரைக்குமான சீட்டுகளை பாஜக வெல்லும்னாங்க. அவங்க அவ்வளோ வெற்றி பெற்றாங்களா? இந்தியாவுடைய முன்னணி ஊடகங்கள் எல்லாருமே சொன்னாங்களா இல்லையா? இந்தியாவுடைய முன்னணி தேர்தல் கணிப்பாளர்கள் அவங்கெல்லாம் சொன்னாங்களே 400 சீட்டுன்னாங்க. 300 கூட ஜெயிக்கலையே பாஜக. ஏன் ஜெயிக்கல? பாஜகவுடைய கூட்டணியாவது 300 ஜெயிச்சுதா? அதுவே ஒரு கேள்விக்குறி தான். அந்த அளவில் தான் அவங்க பலவீனமாக இருந்தாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, அந்த கருத்து கணிப்புகள் ஒரு பொய்யான திணிப்புகள் அப்படின்னு தான் சொன்னோம். அது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் எந்த கருத்து கணிப்பில் உள்ளவங்க சரியாக நேர்மையாக மதிப்பீட்டு சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள். இப்போ என்டிடிவி ஒரு விவாதம் நடத்துகிறாங்க, அதில் நாம் தமிழர் கட்சி அழைக்கல. நாம் தமிழர் கட்சி 2024 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகாரமும் பெற்றாச்சு. மாநில கட்சின்னு அங்கீகாரம் பெற்றுச்சு. நீங்கள் தாவேக்கா சார்பில் அழைக்கணும்னு நினச்சிருக்கீங்க. தாவேக்காலேருந்து யாராவது வந்தாங்களா? சரி, தாவேக்காவுடைய தலைவர் என்ன ஆனாரு? தாவேக்காவுடைய தலைவர் என்டிடிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாருல, அது எங்க ஏன்னு வரல? அவர் அது ஆஃப்லைன்ல பண்ணியிருக்கிறதாக ஆஃப்லைன்ல என்னைக்காவது இன்டர்வியூ பண்ணுவாங்களா? எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு காலகட்டங்களில் பத்திரிகைகள் அந்த நேரத்தில் பெருசாக மீடியா கிடையாது. அவங்க போய் கேட்டு ஒரு ரெக்கார்டரை வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை எழுதி அவங்க அதை ஒரு பேட்டியாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. எழுத்து வழி நேர்காணலாக அது இருக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, என்னைக்காவது ஆஃப் கேமரா இன்டர்வியூன்னு கேமரா வந்ததுக்கப்புறமா என்னைக்காவது ஆஃப் கேமரா இன்டர்வியூ நடந்து பார்த்துருக்கீங்களா? ஆஃப் கேமரா இன்டர்வியூங்கிற ஜேர்னலிசத்துடைய நெறிமுறைக்கு உட்பட்டது தானா? என்டிடிவி இந்தியாவுடைய மிக முக்கியமான ஊடகமா இல்லையா? அந்த ஊடகம் இப்படி நெறிமுறை தவிர இப்படி ஒரு வேலையை பண்ணலாமா? சரி, நீங்க ஏன் அந்த விவாதத்தில் அந்த பலரும் கூப்பிட்டு நடத்த விவாதத்தில் ஏன் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒருத்தர் கூப்பிடல? எங்க கட்சியில் ஆளுங்களே இல்லையா? அவ்வளோ பேர் இருக்காங்களே. கூப்பிடாததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்டிடிவியுடைய உரிமையாளர் அதானியா தான் இருக்கும். வேற என்ன காரணமா இருக்கும்? அவருடைய காட்டுப்புள்ளி துறைமுகத்தை எடுத்து நம்ம போராடுறோம். அவருடைய பல நாச வேலைகளை எடுத்து நம்ம உண்மையா போராடுறோம். அதனால அவங்க அதை புறக்கணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாளை பின்ன இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா அவரால் எந்த விதமான நாசகார திட்டங்களையும் செய்ய முடியாது. அவர் நிலக்கரியில் ஊழல் பண்ணாரு. அந்த ஊழல் பண்ணதன் மேல விசாரணை நடத்தல திமுக அரசு. ஊழல் பண்ணது மேல எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளவுதான். இப்போ வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. கடந்த 4.5 ஆண்டுகள்ல அறப்போர் இயக்கம் கொடுத்த எந்த ஒரு குற்றச்சாட்டின் மீதும் எந்த ஒரு புகாரின் மீதும் இது வரைக்கும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல.
அப்படிப்பட்ட மோசமான ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு NDTV நடத்தும். ஆனால் எங்களை மாதிரியான நேர்மையான கட்சியை கூப்பிடுறதுக்கு அந்த ஊடகத்திற்கு குத்தும். ஆனா இப்ப எப்படின்னா விஜய் வந்து எல்லா மீடியாக்கள்லயுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து கருதுறாங்க. சன்னி லியோன் நாளைக்கு அரசியலுக்கு வராருன்னு சொன்னா எல்லா ஊடகங்களும் பேசதான் செய்யும். எந்த கட்சியில சேர போறாருன்னு விவாதமே நடத்துவாங்க. இல்ல சார், இப்போ சன்னி லியோன் கூட நயன்தாரா கூட கம்பேர் பண்றது இதெல்லாம் விட்டுட்டு இப்போ இருக்கிறத மட்டுமே வந்து அனலைஸ் பண்ணி சொன்னாலுமே எல்லா ஊடகங்களும் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் தளத்தில் அரசியல் களத்தில் அதிர்வு உண்டு பண்ற மாதிரி இவ்வளவு விவாதிக்கிற மாதிரி என்னத்தை செஞ்சுட்டாருன்னு சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு ஃபுல்லா விவாதிக்கிறோம் இல்லையா? ஒரு நாள் முழுக்க ஊடகங்கள் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு எல்லா மக்கள் பிரச்சனையும் ஒதுக்கி வச்சுட்டு விஜயை பத்தி தான் பேசணும், விஜயை பத்தி பேசுறீங்க இல்லையா? அந்த அளவுக்கு நடிகர் விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு? மேடையில 18 நிமிஷம் பேசிட்டாரு. அது ஒண்ணு தானே. அதுல என்ன பேசினார் சொல்லுங்க? தேர்தலுக்கு ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து ஓட்டு போடுவாங்க. இது எல்லா தலைவரும் தான் பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது கிடையாதா? ஸ்டாலின் அவர்கள் பேசினது கிடையாதா? அண்ணன் சீமான் அவர்கள் பேசினது இல்லையா? யார் தான் பேசல சொல்லுங்க ஒரு தடவை. நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க வந்து எதிரில் ஒரு திமுக காரரை உட்கார வச்சு திமுக மேல என்ன விமர்சனம்னு கேளுங்க. நாங்க வந்து கடந்த 75 ஆண்டு கால விமர்சனத்தையும் எங்களால சொல்ல முடியும். முந்தானத்து வந்திருக்கக்கூடிய தாவேகாவையும் உட்கார வைங்க. தாவேகா கிட்ட நாங்க என்ன விமர்சனம் வைக்கிறது? நான் கேள்வி கேட்கலாம். உங்களுடைய கொள்கை என்னப்பா? கொள்கையவே கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறேன். கொள்கையை தான் கேட்பாங்க. புதுசா வந்திருக்க கட்சியிட்ட கொள்கையை கேட்காம வேற என்ன பண்ணுவாங்க? சரி, இப்ப புதுசா வந்திருக்காங்க, இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க, 3வது ஆண்டு தொடக்க விழாவதே இப்பதான் கொண்டாடுறாங்க. அந்த கட்சி வந்து நாங்க தான் சிஎம், நாங்க தான் வந்து இத்தனை தொகுதிகளை வந்து பிடிக்க போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. கான்பிடென்டா வந்து சொல்றாங்க. நாம் தமிழரால வந்து கான்பிடென்டா சொல்ல முடியுமா நாங்க ஒரு தொகுதி வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் இதுவரை வந்து வின் பண்ணல அப்படின்ற அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்டயே வந்து இத்தனை ஆண்டுகள் நீங்க கட்சியில ஆட்சியில இருக்கு, இத்தனை ஆண்டுகள் வந்து அரசியல் தளத்துல இருக்கிறீங்க, ஆனா ஏன் வந்து ஒரு தொகுதியில கூட வின் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு? நீங்க மக்களுக்காக நேர்மையான ஒரு மக்களுக்கான அரசியலை பேசக்கூடிய கட்சியாக இருந்தா ஏன் மக்கள் அங்கீகரிக்கல? இப்போ நான் திருமாவளவன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1990களில் இருந்து அவர் கட்சி நடத்தினார். இது வரைக்கும் தனித்து நின்று அவரால் வெற்றி பெற முடியல. அதுக்காக அவருடைய அரசியல்ல வந்து கொள்கை இல்லை, அவர் மக்களுக்காக செயல்படலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. இவங்க சொல்லுகின்ற அண்ணாதுரை அவர்கள் அவருடைய முதல் தேர்தலில் தோற்றாரா வென்றாரா? நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய முன்னுதாரணமாக அண்ணாதுரை எம்ஜிஆர் தானே சொல்றாரு. அண்ணாதுரை அவர்கள் தன்னுடைய முதல் தேர்தலில் தோற்றாரா வென்றாரா? அவருடைய முதல் தேர்தல் எதுன்னு முதல்ல விஜய் கிட்ட கேளுங்க, அதுவே அவருக்கு தெரியாது. இல்ல சார், இப்போ தோற்றாலுமே வந்து ஏன் முடிச்சிடறேன். அந்த சீமான் அவர்கள் ஏன் வெற்றி பெறலன்னு நாங்க ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு வெற்றி வந்து சாத்தியமாகக்கூடிய விஷயம் தான். நாங்க ஒவ்வொரு முறையும் வெற்றி நோக்கி தான் பயணிக்கிறோம்னு சொன்னோம். கடலூர்ல ஆனா 2016 நிற்கும் போது வெற்றி கணக்கு பண்ணி நிக்கல. கடலூர்ல மிக மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. புயல்னாலையும் மற்ற இயற்கை பேரிடர்னாலையும் மிக மோசமான அழிவுகள் ஏற்பட்டிருக்கு. இதை நாம வந்து கவனப்படுத்தணுன்றதுக்காக அன்னைக்கு அண்ணா கடலூர்ல இருந்தார். திருவொற்றியூர்லயும் கூட அங்க சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பல சூழலியல் பிரச்சனைகள் மையப்படுத்தி அண்ணன் சீமான் அவர்களை போட்டிட்டார். இப்போ இதை மாதிரி நாங்க வந்து சூழலியல் பிரச்சனைகளை வந்து மையப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு தொகுதியும் தேடி போறோம், ஒவ்வொரு பிரச்சனையும் மையப்படுத்துறோம். இதை மாதிரி தாவேக மையப்படுத்தி ஒரு பிரச்சனையை சொல்லுங்க. நான் நினைக்கிறேன்னா நீங்க இயங்குவது வெற்றிக்காக மட்டும்தான்னா வெற்றி பெற்றாதானே சார் அதிகாரத்துல பிடிச்சாதானே சார் மக்களுக்கு உண்மையான ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்க முடியும். 2024 போட்டிட்டு எம்பியா இருக்க வேண்டியதுன்னா அதிகாரம் தானே அது. அதுல ஒரு மாற்றம் இல்ல. நீங்க இப்ப ஏன் தாவேகாவை கம்பேர் பண்ணியே இந்த கேள்வியை வந்து வைக்கல சார்? நான் என்ன கேக்குறேன்னா, தாவேகா இவ்வளவு தூரம் வந்து சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நம்ம தாவேகாவை நோக்கி வைக்கிறோம். சீமானவர்கள் ஏன் அதை கான்பிடென்டா இப்ப சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இல்லையா? ஏன் அதை சொல்ல முடியாது? நீங்க 18 நிமிஷம் அவருடைய வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சீமான் அவர்கள் 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. ஒவ்வொரு கூட்டத்திலயும் ஒவ்வொரு கலந்தாவிலும் இல்ல சார் பேசுறாரு. ஏன் அதை வந்து அந்த ரிசல்ட் பார்க்க முடியல? சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். எல்லா இதுலயுமே நான் உறுதியாக வெற்றி பெறுவோம், தளராம ஓடுங்க, நம்முடைய தோல்வியை கண்டு இனியும் தோல்விதான் வரும்னு நினைச்சிட்டு நிக்காதீங்க, எல்லா வெற்றியும் நமக்கு எதிர்ந்து நிக்குது, நம்ம சாத்தியமாவோம், நம்ம போவோம்னு சொல்லி அண்ணா ஒவ்வொரு முறையும் எங்களை வந்து ஆற்றலோட வழி நடத்திட்டு இருக்காரு. வேற ஒன்றும் கிடையாது. 2016 தேர்தலில் 1.1 விழுக்காடு வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சி தோற்று போச்சு. அன்றைக்கு நான் வந்து ஒரு கல்லூரி மாணவன், கல்லூரி 1ஆம் ஆண்டு நிறைவு 2ஆம் ஆண்டு படிக்க போறேன். அப்போ நான் வந்து நாம் தமிழர் கட்சியை பார்க்கும்போது கட்சி வெற்றி பெறணும்னு ரொம்ப மனசால ஆசைப்பட்டேன். தோட்டுட்டு 1.1 விழுக்காடு தான் நாங்கள் வாங்குறோம். வாங்கிய பிறகு இந்த கட்சி முடிஞ்சதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனால் அன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மேடையே ஒரு உரையாற்றினார். அந்த உரையோட தோல்வியெல்லாம் இல்லை, இவர் அவ்வளவு எளிமையாக விட்டு போக மாட்டாரு, அவ்வளவு எளிமையாக இவர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டாருன்னு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் நம்ம பயணம் பண்ணி இருந்தாச்சு. 8 ஆண்டுகளுக்கு மேல தேர்தல் பயணம். நான் நினைக்கிறேன்னா இதே மாதிரி விஜய் அவர்கள் தோல்விக்கு பிறகும் 8 ஆண்டுகள் பயணம் பண்ணுவாரு, மொத்தமாக ஒரு 15 ஆண்டுகள் தன்னுடைய கட்சி நடத்துவார்னு சொல்ல முடியுமா? சரி, இப்போ விஜய் 15 ஆண்டுகள் நாங்க ஏன் வெற்றி பெறணும்னு கேக்குறீங்கல்ல, நாங்க ஏன் வெற்றி பெறணும்னு கேக்குறீங்களா? இதே மாதிரி 15 ஆண்டுகளா ஏன் கட்சி நடத்த முடியல கமலஹாசனாலும்? யாராவது கமலஹாசன் கேட்டீங்களா?
10 வருஷம் அவரால் தொடர்ந்து கட்சி நட முடிஞ்சுதா? இல்ல சார், இப்ப கமல்ஹாசன் அவர்களோ இல்ல விஜய் அவர்களோ, இப்போ முதல்ல விஜயை பத்தி நீங்க வந்து கம்பேர் பண்ணி கேட்டீங்களே, அவர் வந்து 15 ஆண்டு தோல்வியை சந்திச்சும் இருப்பாரா அப்படின்னு. இப்ப 15 ஆண்டுகள் வந்து தோல்வியை சந்திச்சு சீமான் அவர்கள் 15 ஆண்டு தோல்வி இல்ல, வெற்றி செஞ்சா கூட 15 ஆண்டுகள் முதலமைச்சரா இல்லாம எதிர்க்கட்சி தலைவரா கூட அவரால் இருக்க முடியுமா? இல்ல சார், இப்போ விஜய்க்கு வந்து எல்லாருமே ஒரு அஜெண்டா வந்து சொல்றாங்க இல்லையா, இவர் வந்து வாக்குகளை பிரிக்க வந்திருக்கிறாரு, இல்ல திமுகவால் அனுப்பி ஸ்பாயிலர்னு சொல்றாங்க, இல்ல வாக்குகளை பிரிக்க வந்திருக்காரு, இப்படியேதான் வந்து அவருக்கு மேல வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், இல்ல அவர் மேல வைக்கக்கூடிய ஒரு கருத்து. சீமானவர்களுக்கு வெற்றி பெற நோக்கமே கிடையாது. அவர் வெற்றி பெறணும்னு நினைச்சிருந்தா என்றைக்கோ ஒரு தொகுதியை போக்கஸ் பண்ணி ஒரு தொகுதியை ஃபுல்லா ஒர்க் பண்ணி அதுல ஜெயிக்க முடியாத அளவுக்கு நாம் தமிழர் இருக்க போறாங்க. ஆனா அவருடைய நோக்கம் அது இல்ல. அதுதான் வந்து அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ன்றது வேற. இதுதானே வந்து அவர் மேல வைக்கப்படக்கூடிய விமர்சனம். எனக்கு தெரிஞ்ச விஜயகாந்த் அவர்கள் வந்து அவருடைய தொகுதியில வெற்றி பெற்ற இதெல்லாம் இருக்கு. அவங்க கட்சியில இருந்தே நிறைய எம்எல்ஏக்கெல்லாம் வந்தாங்க. அவரால் வந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சதா? எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. ஒரே ஒரு தொகுதியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அங்க வேலை பார்த்து அங்க வெற்றி பெற்று எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் தமிழ்நாட்டுல? ஆட்சியை பிடிக்கிறது தான் எல்லா கட்சிகளுடைய நோக்கம். அதை நான் மறுக்கல. ஏன் ஒரு தொகுதிக்குள்ள அடிப்படையில ஒரு தொகுதி இத்தனை தொகுதியில ஒரு தொகுதியில மட்டும் ஏன் வெல்லணும்? 15 தொகுதியில முதல்ல திமுக வெற்றி பெற்றது. நாங்க அந்த மாதிரி 10, 15, 20, 30, 50 கூட வெற்றி பெறுவோம். யாருக்கு தெரியும்? நான் என்ன சொல்றேன்னா, காலம் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நாங்க உழைப்பு இல்ல சார், 15 ஆண்டுகள்ல ஒரு தொகுதி கூட பண்ண முடியாதா? அதுதான் இப்ப விசிக வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்க. அவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டீங்க. இப்ப 4 எம்எல்ஏக்களை வந்து வச்சிருக்காரு இல்லையா? 2026 சட்டமன்ற தேர்தல் முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறமா இதே விவாதத்தை நடத்துங்க. அதுல தாவேக எத்தனை விழுக்காடு ஜெயிச்சிருக்கு, எத்தனை சீட்டு வின் பண்ணிருக்கு நம்ம பேசுவோம். இப்போ ஒரு தேர்தல் ஒரே ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சியும் 6 பொது தேர்தல்களை பல இடைத்தேர்தல் சந்திச்ச ஒரு கட்சியை நீங்க ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அந்த கட்சி வரைக்கும் ஒரு இடைத்தேர்தல் கூட நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு சார், ஒப்பிடவே இல்ல. இது ஒப்பிடுறதுக்கான நோக்கம் கிடையாது. சொல்றேன், ஒப்பிட முடியாது. அப்புறம் ஏன் எங்களை கேள்வி எழுப்புறீங்க? நீங்க வெற்றி பெற நீங்க வெற்றி அவ்வளவு எளிமையா சாத்தியமே கிடையாது. திமுக நீங்க வாக்குச்சாவடிக்கு போன உடனே இந்த கை வந்து ஒண்ணு உதயசூரியனுக்கு போகும், இல்ல ரெட்டலைக்கு போகுன்ற ஒரு உளவியல் மனநோயை தமிழ்நாட்டு மக்களுக்கு 50 ஆண்டுகளாக பழக்கப்படுத்தியிருக்கு. நீங்க பாஜகவை கூட தான் நோட்டா கூட போட்டி போடுற கட்சி அப்படின்ற விமர்சனம் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த கட்சி கூட சட்டமன்ற தேர்தல்கள்ல வெற்றி பெற்று எம்எல்ஏக்களை வச்சிருக்கக்கூடிய கட்சியாக கூட்டணி இல்லாம, அது தமிழ்நாட்டு இல்லாம அப்படி இல்லாம சார். அப்போ அப்போ அது இருந்தாலுமே வந்து அந்த சின்னத்துக்காக கூடிய போகக்கூடிய ஓட்டு தானே சார். காங்கிரஸ்க்கோ பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல? இல்லன்னு சொல்வீங்களா? மறுக்கிறீங்களா? இல்ல. 2014 அவங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு? அவங்க மதிமுகவோட கூட்டணி அமைச்சு 2014 பிரதமர் மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி ஒரு தேர்தல் செஞ்சாங்கல்ல, 18 விழுக்காடு வாக்குகள். 2014 வாங்கலாம் அதே 18 விழுக்காடு தான் 2024 வந்திருக்கு. அதிமுகவோட அவங்க அன்னைக்கு சேரல, இன்னைக்கு சேரல. எத்தனை கூட்டணி கட்சிகளை கூட்டினாலும் பாஜகவுடைய வாக்குகள் அந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்த்தா 18 விழுக்காடு தாண்டல. நீங்க தனித்து நிக்கிறதுனால மட்டும் தான் தோல்வியை சந்திக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க அப்படி நினைக்கவே இல்லையே. தனித்து நின்னே நாங்க வெற்றி பெறுவோம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இல்ல, இத்தனை ஆண்டுகள் தோத்ததுக்கான காரணம் அப்படின்னு வரும்போது தனித்து நில்லுங்க, பணம் கொடுக்காம வேலை பாருங்க. முதல்ல உங்களுடைய ஜனரஞ்சக பொய் அரசியலை மூட்டை கட்டி வைங்க. இதெல்லாத்தையும் விட்டுட்டு தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் சொல்லுன்ற அளவுல பணத்தை செலவழிங்க. ஒரு நேர்மையா ஒரு தேர்தல் சந்திங்க. நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அப்போ உங்களுடைய தேர்தல் வெற்றி நேர்மையான நாங்க ஒத்துக்கிறோம். உங்களுக்கு விழுகின்ற வாக்குகள் பணம் வாங்காமல் போடப்பட்ட வாக்குகள் உங்களால சொல்ல முடியுமா? உங்களுடைய கூட்டணி கட்சியுடைய வாக்குகளை வாங்காம நீங்க உங்களுடைய வாக்குகளை வாங்கிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? விசிகாவை நம்பி திமுக ஓட்டு போடுறான், அதிமுகவை நம்பி பாஜக ஓட்டு போடுறான். இது என்ன வித்தியாசம் இருக்கு? நான் நினைக்கிறேன்னா, இப்போ தனித்த அந்த கட்சிகளுக்கு செல்வாக்கு அப்படின்றது இல்லவே இல்ல மக்கள் மத்தியில அப்படின்னு நீங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க. விசிகாவுக்குலாம் இல்ல, எங்க இருக்குன்னு சொல்லுங்க. விசிகா வந்து 2016 வந்து மக்கள் நல கூட்டணியில போட்டிட்டாங்களா? எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றாங்க? 25 இடங்கள் போட்டிட்டாங்க. எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றாங்க சொல்லுங்க. நீங்க தனித்துலாம் வேண்டாம், அந்த கூட்டணி இருக்குல்ல, திமுக கூட்டணியை தாண்டி வேற ஒரு கூட்டணிக்கு போனா விசிகாவால அந்த சீட்டை கன்வெர்ட்டே பண்ண முடியாது. அது பலமுறை வந்து அதிமுக நிறுவனமா இருக்குது. அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு 2016 மக்கள் நல கூட்டணி நிறுவனமா இருக்குது. எங்க தேர்தலில் போட்டிட்டு அவங்க தனியா கூட கிடையாது. திமுக அல்லாத ஒரு கூட்டணியில் பங்கேற்று விசிக வெற்றி பெற்ற தேர்தல்களை சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன், ரொம்ப ஆசையா இருக்கேன். அதுல 2001 பாஜகவோட கூட்டணி வச்சு கூட அவங்க எந்த விதமான கூச்சமும் இன்றி அவங்க வெற்றி பெற்றாங்க. அந்த வெற்றியை அவங்க சொல்லிக்குவாங்க. கேட்டா நாங்க திமுக கூட கூட்டணி வச்சோம், திமுக கூட்டணி வச்சு அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த திரைப்படங்கள்லாம் கூட வரும்ல, அது யாரு அதுவும் ஆளு, அவ பக்கத்துல இருக்கிறது அது அவளோட ஆள் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு கேவலமான விமர்சனமா அது அப்படிதான் இருக்கு. அது அந்த மாதிரியான ஒண்ணுதான் இருக்கு. ஸோ பாஜகவோடும் திமுகவோடும் கூட்டணி வச்சு திருமாவளவன் அவர்கள் சீட்டை கன்வெர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரிதான். ஸோ அவங்களுடைய சீட் கன்வர்ஷனும் நாம் தமிழுடைய தோல்வியும் ஒண்ணு கிடையாது. ரெண்டுத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. விசிக
கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் தேர்தல் பயணம். 2024 தான் மாநில கட்சி அங்கீகாரமே வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வெறும் 8 ஆண்டுகளை தான் வாங்கிருச்சு. 3 மடங்கு வேகமா வளர்ந்துருக்கும். ஓகே, நாங்க விரைவில் வெற்றி பெறுவோம், சட்டமன்றத்துக்குள்ள போவோம், எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாவோ எங்களுடைய குரல் விரைவில் சட்டமன்றத்துக்குள்ளையும் நாங்க இயற்றுகின்ற சட்டம் தான் தமிழ்நாட்டை ஆளுங்கிற நாங்க தெளிவா இருக்கோம். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருக்கிறாரு. அதாவது 2வது கட்டமாக, முதல் கட்டமாக ஒரு 5 வாக்குறுதிகள் சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு மீதி 5 கொடுத்திருக்காரு. அதை நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலா உங்களுக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கருத்து தோணுச்சு சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஜனரஞ்சக அரசியலின் மற்றொரு என்ன சொல்றது பிசாசுன்னு தான் சொல்லணும். அதுக்கு மேல ஒரு வார்த்தைகளை வச்சு விமர்சிக்க முடியாது. ஏன்னா ஜனரஞ்சக அரசியல்ல வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அந்த மாதிரியான ஒரு நபரா செயல்பட்டார். மிக மோசமான ஜனரஞ்சக அரசியல் அவருடையதா தான் இருந்துச்சு. அது என்னன்னா டிவி கொடுக்கறது, நாங்க அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம். அதுக்கு பிறகு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் வந்து நான் மிக்சி கிரைண்டர்னு அவங்க அதை இன்னும் அதிகப்படுத்தினாங்க. அதாவது அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்பவும் கொண்டு வராரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து மாசம் 1000 ரூபான்னு கேஷா அதை மொத்தமா என்ன சொல்றது ரொக்கமா பணமாவே கொடுக்குன்னு நினைச்சிட்டாரு. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு கேவலமான திசையில போக முடியுமோ அவ்வளவு கேவலமான திசையில இந்த திராவிட கட்சிகளால் திருப்பி விடப்பட்டிருக்கு. கடந்த 50 ஆண்டு கால பயணத்தினுடைய தொடர்ச்சி தான் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டுல வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய், காயமடைஞ்சாங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கொடுத்து எமர்ஜென்சியா வந்து ஹெல்ப் பண்றதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து மானியம் வந்து ஒதுக்குவாங்க அப்படின்றதையும் வந்து உறுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வரவேற்கத்தகாதுன்னு இருக்கக்கூடியது நான் சொல்றேன். இப்ப அதுல பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்த பெண்களுக்கு இவ்வளவு கொடுக்குறோம் அவ்வளவு கொடுக்குறோம். இங்க இந்த மாதிரி பணம் கொடுத்து பென்ஷன் மாதிரி இப்போ பென்ஷன் ஸ்கீம் படி 2000 ரூபாய் வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க வந்து முதியோர் உதவித்தொகை ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இது அதாவது எல்லாத்தையுமே நம்ம வேணாம் விமர்சிக்கல. புரியுது உங்களுக்கு? சில விஷயங்கள் இப்ப எடுத்துக்காட்டுக்கு குடும்ப தலைவிகளும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தது மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் கண்ட வளர்ச்சி என்ன, அதற்கு அவங்க தான் ஒரு தெளிவான அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இதுவரைக்கும் திமுக தங்களுடைய சாதனைன்னு சொல்லிக்கிட்ட எதுவுமே அவங்களுக்கு உண்மையான சாதனை கிடையாது. எல்லாமே ஜனரஞ்சகமாக மக்களுடைய வாக்குகளை ஈர்ப்பது தானே தவிர்த்து பிரச்சனைகளை தீர்ப்பது கிடையாது. பிரச்சனைகளை தீர்த்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? செவிலியர்களுடைய போராட்டமையா, மருத்துவர்களுடைய போராட்டமையா, ஆசிரியர்களுடைய போராட்டமையா, அங்கன்வாடி பணியாளருடைய போராட்டமையா, அரசு ஊழியர்களுடைய போராட்டம், போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம், இவ்வளவு பேர் போராடுறாங்களே, எதை கேட்டு போராடுறாங்க? இவங்க கொடுக்குறேன்னு சொன்ன அந்த 1000 ரூபாய் கேட்ட போராடுறாங்க. இவங்க கொடுக்குறேன்னு சொன்னா பழைய ஓய்வூதிய திட்டம், இவர்களுடைய பல கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றுறேன்னு சொன்னாங்க. ஏன் இது வரைக்கும் பண்ணல? நீங்க கொடுத்த வாக்குறுதியில் இதுவும் சேர்ந்து தானே வருது. நீங்களும் அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்கல்ல, ஏன் இது வரைக்கும் பண்ணல? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நான் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பேன்னு சொல்றாரு. இப்போ இவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு? ஸ்டாலின் அந்த மாதிரியே பண்ண போறாரு. கடந்த கால எடப்பாடி பழனிசாமி எதிர்கால எடப்பாடி பழனிசாமி பண்ண போறாரு. என்ன மாற்றம் வந்துட போகுது? இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ ஜல்லிக்கட்டுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த வீரர்களுக்கு வந்து அரசு வேலை அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. இப்போ இவர் வந்து எமர்ஜென்சிக்காக நாங்க 10 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுப்போம், 2 லட்சம் ரூபாய் வந்து ஹாஸ்பிட்டல் உதவிக்கு கொடுப்போம். இந்த மாதிரி 2 பேரும் ஜல்லிக்கட்டை வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, ஜல்லிக்கட்டு மூலமா வந்து அவங்க ஜல்லிக்கட்டு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லலாம். அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய வாக்குகளை அவங்க குறிவைக்கிறாங்கன்றது மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பணியிடங்கள் வீதம் அவங்க நிறைய பணியிடங்கள் 3-4 லட்சம் பணியிடங்களை நிரப்பதாக திமுக அரசு சொன்னது. அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்யலை. சரி, அதிமுகவாவது வந்ததுக்கு பிறகு செய்யுமா? அதுவும் செய்யாது. கடந்த காலகட்டங்களிலேயே டிஎன்பிசியில் நடந்த பல முறைகேடுகளை மறைத்தது திமுக அதிமுகவும் தான். 2008-09 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் டிஎன்பிசியில் பல முறைகேடுகள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் மறைச்சு எல்லா அரசு வேலைகளையும் தனியார் மயமாக்குவதும் கான்ட்ராக்ட் பேஸ்டு லேபர்ஸை கொண்டு வரதையும் இந்த திமுக அதிமுகவும் 2மே பண்ணியிருக்கு. ஆனால் இதெல்லாம் மாத்துங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் அவனுக்கு அரசு வேலை தரேன், இவனுக்கு அரசு வேலை தரேன்னு சொல்றீங்க. இவங்க 2 பேருக்கு அரசு வேலை தந்தா என்னத்துக்கு? நினைக்கிறேன் அதிகபட்சம் ஜல்லிக்கட்டு மூலமாக ஒரு 500 பேருக்கு வேலை கிடைக்குமா? இந்த அரசு வேலை 500 பேர் கிடைக்குமா? ஒரு 10 வருஷத்தை எடுத்துப்போமே, 10 வருஷத்துல 5000 பேர் கிடைக்குமா? ஆனா வருஷத்துக்கு 1 லட்சம் பேருக்கு நீ அரசு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்ப அந்த அரசு வேலைகள்லாம் என்ன ஆச்சு? இந்த 5 ஆண்டுகளை திமுக அரசு எத்தனை பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்கு? ரொம்ப குறைவு, சொற்பம் தான் சொல்லணும். 1 லட்சம் பேர் கொடுத்துருந்தா கூட அதிசயம் தான். அப்போ அரசு வேலைகளே ஒட்டு மொத்தமா ஒழிச்சு கட்டிட்டு நான் அவங்களுக்கு தரேன் இவங்களுக்கு தரேன்னா அந்த செக்டார்லாம் முதல்ல இருக்கான்னு ஒரு தடவை காட்டுங்க, அப்புறம் நாங்க இதெல்லாம் நம்புறோம். ஓகே, அப்போ இந்த வெறுமனை வந்து இப்ப நீங்க வந்து இந்த விளையாட்டுகள் எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்க இதை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இது வந்து வெறுமனை தமிழர்களுக்கான விளையாட்டு அப்படின்றதுக்காக மட்டும் இதை ஃபோக்கஸ் பண்ணி இதை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்ன காரணம் சார்? அரசு வேலை அப்படின்றது இது லாஜிக்கே இல்லாதது. வெறுமனை மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு படிச்சு அரசு வேலைக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணி வரவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வீரர்களுக்கும் நீங்க கொடுக்கறது வந்து எப்படி சமமாகும்? இப்படி சில கேள்விகளும் வந்து இணையதளங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. அது நியாயமான கேள்வி நீங்க நினைக்கிறீங்களா?
இல்லை, முதல்ல ஜல்லிக்கட்டுக்கு நாம ஏன் ஆதரவு கொடுத்தோங்கிறத சொல்லிடணும். அது எதுக்குன்னா 2017 காலகட்டங்களில் நாட்டு மாடுகள் அழியுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முன் வச்சு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எல்லாரும் முன்னெடுத்தோம். அப்போ நாட்டு மாட்டினம் தொடர்ந்து வாழணும்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். அது இல்லைன்னா அந்த இனம் அழிவுது அப்படிங்கிறது தான் நடக்க போகுது. அப்போ முதல்ல நாட்டு மாட்டினங்களை பாதுகாக்கணும். ரெண்டாவது, அதை தழுவக்கூடிய வீரர்கள் இருந்தால் தான் அந்த ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடக்கும். எப்படி நீங்கள் மாடை மட்டும் வச்சுக்கிட்டு தழுவ யாருமே இல்லைன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அது இருக்காது இல்லையா? ஸோ அப்போ 2 பேருமே வேணும். ரெண்டாவது, அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான அரசு வேலைன்ற அறிவிப்புகள் நல்ல விடயம் தான். அவர்களுக்கான பணம், பணி பாதுகாப்பு அந்த மாதிரி தான் சொன்னீங்க இல்லையா? பணம் மற்றும் பாலிசி, காப்பீடு திட்டம் சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. அதெல்லாம் பாராட்டத்தக்கது. அவங்க கல்வி தகுதி இல்லாத போல நினைச்சிட்டு மற்றவங்களும் பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நீயா நானால தான் ஒரு டிபேட் நடந்துச்சு. அதில் ஜல்லிக்கட்டு வீரர்கள் உட்பட எல்லா வீரக்கலைகள் பயின்றவர்களுமே பேசும்போது, நான் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கேன், அந்த படி படிச்சிருக்கேன், இந்த படி படிச்சிருக்கேன், எல்லாருமே தங்களுடைய பட்டப்படிப்பு முதல் கொண்டு பிஹெச்டி படிச்சவங்க எல்லாருமே சொல்றாங்க. அப்போ மாடு பிடிக்கிறவங்க எல்லாருமே படிப்பறிவற்றவர்கள்ன்ற இதுவும் தவறானது. ஆனா அது மட்டுமே ஒரு குவாலிஃபிகேஷனா ஆகுறது அப்படின்றது கரெக்டா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டால எதுக்குள்ள போறீங்கன்னு திரும்ப கேட்பாங்க. என்ன பண்ணுவீங்க? ஸ்போர்ட்ஸ் கோட்டால எதுக்குள்ள போறீங்கன்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு அவங்க என்ன பதில் வச்சிருக்காங்க? உங்களுடைய வாலிபாலும், உங்களுடைய ஃபுட்பாலும், உங்களுடைய மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸும் வந்து அது வேலை பெறுவதற்கு தகுதியானது. கிரிக்கெட் டீம்ல வந்துட்டு நீங்க உள்ள போய் அது மூலமா நீங்க அரசு வேலை பெறலாம். ஜல்லிக்கட்டுல வந்துட்டு ஒருத்தர் அரசு வேலை பெற முடியாதுன்ற ஒரு கேள்வி அவங்க வச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வெளிநாட்டு விளையாட்டுகள் உங்களுக்கு பெரிதாகவும் உள்நாட்டு விளையாட்டுகள் சிறுமையாகவும் தெரியுதான்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க நீங்க ஒரு தடவை சொல்லுங்க. இந்த விளையாட்டை வந்து எல்லா சமூகத்திலும் விளையாட முடியுமா அப்படின்றதான அடுத்த கேள்விக்கு நகர்றாங்க. எல்லா சமூகத்திலும் விளையாடணுங்கிறத நம்ம சொல்றோம். அதை அரசு உறுதிப்படுத்தணும். எல்லா சாதியினரும் கலந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது சிக்கல்கள் இருக்கு. நான் கொஞ்சம் உள்ளூர் அளவில் தெரிஞ்சவன்றதுனால நான் சொல்றேன். அந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்கு. அது களையப்படணுங்கிறதா நம்முடைய கோரிக்கை. அது களையப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படணும். எல்லா சாதியினருக்குமானதாக ஜல்லிக்கட்டு இருக்கணுமே தவிர்த்து ஜல்லிக்கட்டு அழிச்சு அது மூலமா சாதி சமத்துவத்தெல்லாம் நீங்க நிலைநாட்ட முடியாதுங்கிறதா உண்மை. ஓகே சார், இப்போ ஆதவ் அர்ஜுனா சமீபத்துல பேசினது ஒரு பெரிய விமர்சன பொருளா மாறிச்சு. அதுல மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாரு. ஆனா என்டிகே வந்து சொல்ல கூட வந்து தயங்கமா இன்னொருத்தர் பேசிட்டே இருப்பாரு, அவர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கடந்து போனாரு. சீமான் அவர்களை தான் வந்து அவர் குறிக்கிறாருன்றது ரொம்ப வெளிப்படையாவே தெரிஞ்சது. ஸோ அவருடைய அந்த ஒரு பேச்சுக்கு உங்களுடைய பதில்? ஆதவ் அர்ஜுனா வந்து நீண்ட நாட்களாக தன்னை வந்து அம்பேத்கரியவாதின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அம்பேத்கரியவாதின்னு சொல்ற அவரு இது வரைக்கும் அம்பேத்கரை பத்தி உருப்படியா எதுவும் பேசினதா நான் வந்து பார்த்ததே கிடையாது. அவர் அம்பேத்கரை பற்றி ஏதாவது பேசட்டுமா? இல்லை, அம்பேத்கரியவாதின்னு என்ன அர்த்தம்? அம்பேத்கரை பற்றி பேசுபவர், அம்பேத்கரிய கொள்கையை கடைபிடிப்பவர்னு அர்த்தம். இது வரைக்கும் கடைபிடிச்சதா எங்கேயும் தெரியல. அதை பேசுறாருன்னு பார்க்கலாம். அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டார் இல்லையா, எல்லோருக்குமான அம்பேத்கர், எல்லாருக்குமான தலைவர், எல்லாருக்குமான தலைவர்னு. அந்த புத்தகத்தை முன்பதிவு செய்து வாங்கினதுன்னா எனக்கு விகடன் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான நுழைவுச்சீட்டை அனுப்பலை. ஆனா அந்த புத்தகத்திற்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத தாவேக்காவுடைய தொண்டர்களை அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வச்சாங்க. இதெல்லாம் கொடுமையா இல்ல? எதனால நீங்க நிராகரிக்கப்பட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் இல்ல, அந்த புத்தகத்தை முன்பதிவு செய்த முக்கியமான நபர்களுக்கு நீங்க நுழைவுச்சீட்டு கொடுத்து அவங்கள நிகழ்ச்சியில பங்கேற்க வச்சிருக்கணுமா, இல்ல தாவேக்க தொண்டர்களை பங்கேற்க வச்சிருக்கணுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. அந்த நிகழ்ச்சியில வந்து ஆனந்த் தில்டும்டே அவர்கள் வந்து பேசினாரு. ஆனந்த் தில்டும்டே அவர்கள் இந்தியாவுடைய மிக முக்கியமான தலித்திய சிந்தனையாளர், பாசிச எதிர்ப்பாளரும் கூட. அவரு ஒரு தீவிரவாதின்னு தாவேக்காவுடைய தொண்டர்கள் இணையத்துல இப்பவும் பேசுறாங்க. அதனாலதான் நடிகர் விஜய் அவர்கள் பெரிய அளவுல மேடையில வந்து ஆனந்த் தில்டும்டே பற்றி பேசல அப்படின்னு சொன்னாங்க. விஜய்க்காக அவர் கஷ்டப்பட்டு அந்த மாநில நீதிமன்றத்துல அனுமதி வாங்கி ஜாமீன் வாங்கி அவர் ஒரு வழியா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு பெரிய கேஸ்ல இருக்கிறார். அவங்களுக்கு தெரியும், பீமா கோரேகான் வழக்கு. அந்த வழக்குல இருந்து ஜாமீன்லாம் வாங்கி வெளிமாநிலம் செல்வதற்கு அனுமதியெல்லாம் வாங்கி வந்தவருக்கு தாவேக்க தொண்டர்கள் கொடுத்த மரியாதை தீவிரவாதிங்கிற வார்த்தை. அவர் தீவிரவாதியா? கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவங்க பேசுவாங்களா அந்த மாதிரியான வார்த்தைகளை? இப்போ தாவேக்காவுடைய தொண்டர்களுக்கு விஜய் மட்டும்தான் தெரியுது. விஜய் கூட நிற்கக்கூடிய முக்கியமான அறிஞர்கள் யாரையுமே தெரியறதில்லை. நீதிபதி சந்துரு அவர்கள், முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் இப்போ அங்கே இருந்தார். அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்ச ஆனந்த் தில்டும்டே அவர்களை பற்றி பேசினார். அதற்கு பிறகு அந்த புத்தக வெளியிட்ட ஐக்கனோ கிளாஸ்ட் என்ற ஒரு நூல் வந்து அம்பேத்கர் திடல்ல விசிகா வெளியிட்டாங்க. அந்த வெளியீட்டு விழாவின் போது அது ஒரு புத்தக வெளியீட்டு என்பதற்கு உதாரணமான வெளியீட்டு விழாவாக நடந்துச்சு. அது மாதிரிதான் ஆதவ் அர்ஜுனா நடத்தினாரா? அது கேவலமா இல்லை உங்களுக்கு? ஆதவ் அர்ஜுனா முதல்ல கொஞ்சமாவது அம்பேத்கரை பத்தி பேசட்டும். விஜய் கொஞ்சமாவது அம்பேத்கரை பத்தி பேசட்டும். பெருமனை அம்பேத்கரை வந்து விதந்தோதுவது, அவரை புகழ்வதுங்கிறது அம்பேத்கரியவாதம் கிடையாது. அம்பேத்கருடைய கொள்கைகளை கடைபிடிக்கணும். நீங்க கவின் படுகொலை பத்தி ஏன் பேசல? வேங்கை வேலை பத்தி எப்ப பேச போறீங்க? அது முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. எப்ப பேச போறீங்க? இப்படி பல கேள்விகள் விஜய் மேல நமக்கு இருக்கு. அதெல்லாம் முதல்ல அவர் சரி செஞ்சுக்கிட்டு வரட்டும்.
அம்பேத்கரை வந்து வெறும் படமா வைக்கிறது வந்து அம்பேத்கரை பின்பற்றுவதல்ல, அம்பேத்கருடைய கொள்கைகளை பின்பற்றி சமகால பிரச்சனைகளை பேசணும், முக்கியத்துவப்படுத்தணும், அரசியல்படுத்தணும். அதெல்லாம் அவர் பேசினாருன்னா ஆதவ அர்ஜுனா அங்க இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன். ஒரு அம்பேத்கரியவாதி பக்கத்துல இருக்கிறனாலதான் விஜய் இதெல்லாம் பேசுறாருன்னு எடுத்துக்கலாம். ஒரு அம்பேத்கரியவாதி பக்கத்துல இருந்தும் இதெல்லாம் அவர் பேசுறேன்னு என்ன அர்த்தம்? அவர் அம்பேத்கரியவாதி இல்லைன்னு அர்த்தம். ஆதவ அர்ஜுனா அம்பேத்கரியவாதினா அவர் என்கிட்ட விவாதத்துக்கு நான் பேசுறதுக்கு தயார். ஓகே. ஆனா இப்போ தாவேகா வந்ததுனால என்டிகே வந்து வாஷ் அவுட் ஆயிரும் இந்த மாதிரியான கற்பனைகளை விட்டுட்டு, கருத்து கணிப்புகளை விட்டுட்டு முதல்ல அவர் களத்துக்கு வர சொல்லுங்க. களத்துல இல்லாத ஒரு நபரை பத்தி நான் இவ்வளவு நேரம் பேசுனதே என்னுடைய பெரிய பிழைன்னு நான் நினைக்கிறேன். விஜயை பத்தி பேசுனதே பெரிய பிழைதான். இனியும் அவரை பத்தி பேசுறதா இல்ல. ஊடகங்கள் தயவு செஞ்சு அவர் களத்துக்கு வந்த பிறகு அவர் என்ன பேசுறாருன்றத வச்சு மதிப்பிட்டு அதன் அடிப்படையில் மட்டும் அவருக்கு ஊடக வெளிச்சம் கொடுங்க. ஒரு ஸ்டாருங்கிறதுனால அவருடைய படத்துக்கு ப்ரமோஷன் பண்ற மாதிரி அவருக்கு ப்ரமோஷன் பண்ணாதீங்கன்றதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். மிக்க நன்றி சார். நன்றி.